ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அதிகாலை எடுத்த விளாக் தான் இது. அன்றைய நாட்களில் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான விளாகாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. அந்த ஹைப்புங்கிற பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணோம். நான் நிறைய விளாக்லேயே வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இதை ரிக்வெஸ்ட்டாக தான் வந்து கேட்குறேன். யாருக்காவது ஒரு சில பேருக்கு வந்து நான் பேசுகிற ஒரு பாசிட்டிவான மெசேஜ் வந்து பிடிக்கும் இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை இல்லையா? அதனால் வந்து வாசலில் கோலம்லாம் போடலை. சாணம் மட்டும்தான் வந்து சாணம்னு சொல்கிறேன், தண்ணி மட்டும் தான் வந்து தெளித்து விட்டுருந்தேன். தண்ணி தெளித்து விட்டுட்டு எப்போதும் போல் வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு மற்ற வேலைகள் எல்லாமே வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம இன்ன வரைக்குமே தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு விஷயம் தான் இந்த அமாவாசை நாட்களில் வந்து வாசலில் வந்து கோலம் போடாமல் இருக்கிறது. அது எதுக்காகனா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அன்றைய நாட்களில் நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்கன்னுங்கிற ஒரு சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்படுது. அந்த நேரத்தில் நம்ம வந்து சாணம்லாம் தெளித்து மங்களகரமாக நம்ம கோலம்லாம் போடும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இன்ன வரைக்குமே தொன்று தொட்டு எல்லாருமே வந்து இந்த அமாவாசை நாட்களில் மேக்ஸிமம் வந்து சாணம்லாம் போடாமல் கோலம் போடாமல் கடைபிடிச்சிட்டு வரோம். எனக்கு தெரிஞ்சது தான் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு அமாவாசை சம்மந்தமான வேறு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் எப்பொழுதும் போல் அந்த துளசி மாடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து போட்டுடுறது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா துளசி மாடத்தில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கிறீங்க, துளசி செடி வந்து வைக்கலையான்னு சொல்லிட்டு. அது வந்து வச்சோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து சுத்தமாக வரவே வராது. 4 மணிக்கு மேலே தான் அந்த அந்த இடத்துக்கு வந்து வெயில் வந்து வரும். 4 மணிக்கு வந்து ஒரு 4:15 4:30 மணி போல் இருக்கும். அந்த சாயும் நேரம் இருக்கும். சாயங்கால நேரத்தில் வரக்கூடிய அந்த மாலை வெயில் தான் வந்து அதிகமாக வந்து வரும். அதனால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாவது சூரிய வெளிச்சம் வந்து இருக்கணும். அப்போ தான் அந்த செடி வந்து அதுவும் துளசி செடிக்கெலாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மிதமான வெயில் இருந்தாலே நல்லா வந்து வரும். ஆனால் அந்த இடத்துல வரவே வராது சுத்தமாக வெயிலுங்கிறதுனால நானும் இதோட ஒரு 10-15 துளசி செடி வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து வாங்கி வச்சுட்டேன். ஆனால் அந்த இடத்துல வர்ற மாதிரிக்கவே தெரியல. அதனால வந்து சுமார் மணி பிளான்ட் செடியாக வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு கோமாதா அந்த மாடு சிலை வந்து வச்சுருக்கேன் இல்லையா? கன்றுக்குட்டியும் மாடும் இருக்கிற மாதிரி. அதனால வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எப்போதுமே வச்சுட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தீபம் வந்து வச்சிடுறது. எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான அந்த இடம் வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சேஞ்சஸ்லாம் கொண்டுட்டு வரணும்னு எனக்கு வந்து ஆசை. ஆனால் காசு வந்து இப்போ நம்ம பட்ஜெட் நான் வந்து ஒரு திங்ஸ் வாங்குறேன்னா அது வந்து நிறைய வந்து யோசிப்பேன். இந்த பொருட்கள்லாம் வாங்கும்பொழுது நமக்கு வந்து காசு இருந்தால் மட்டும் தான் வாங்குவேன். அதை வாங்குறேனுங்கிறதுக்காக ஏதாவது போட்டு செலவு பண்ணி வாங்க மாட்டேன். அதனால் இப்போ ஒரு இடத்த வந்து நான் நீட்டாக டெக்கரேஷன் பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த திங்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஒரு ரூ. 100 ரூ. 150 300 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் ஃபுல்லுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அதுக்குன்னு வந்து டெக்கரேஷன் பண்ணுவேன். அந்த மாதிரி ஐடியா இருக்குது. சித்திரை 1 வருதுலே வருஷப்பிறப்பு, அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கிறேன். அது ஏன்னா நம்ம அந்த துளசி மாடை பக்கத்தில் இந்த பேர் கூட எனக்கு சரியாக தெரில. நிறைய சிஸ்டர் தான் நான் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறீங்க, அந்த தென்னை மரம் மாதிரிக்க அந்த அழகு செடி வந்து வளரும் இல்லையா? அதில் வந்து அதை கிட்டத்தட்ட வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதை வந்து நான் அந்த தொட்டி வந்து மாற்றவே இல்லை இன்ன வரைக்குமே. அது எப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் வாங்கி வச்சுருந்தோன்னா அப்படியே தான் வந்து அது வந்து இருக்குது. அதனால் வந்து அது கீழே வந்து நம்ம புதுசாக தொட்டிலாம் மாற்ற முடியாது. கீழே அந்த கலரில் வந்து தொட்டிலாம் இருக்கும் இல்லையா? பிளான்ட் வைக்கிற தொட்டி, அது வந்து ஆன்லைன்லாம் நிறையா வந்து பார்த்துருக்கேன். அது வந்து வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவில். அப்புறம் எப்போதும் போல் அந்த புத்தர் சிலைக்கிட்ட வந்து இந்த வெள்ளி செவ்வாய் நாட்களெல்லாம் நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு உருளியில் வந்து பூக்கெல்லாம் வந்து மாற்றி வச்சுருவேன். அப்புறம் மணி பிளான்ட் செடி வந்து அந்த போன ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், இது செவ்வாய்க்கிழமை எடுத்த விளாக்னா அந்த திங்கக்கிழமை போல் வந்து மாடியில் கொண்டு போய் மணி பிளான்ட் செடி வந்து நான் வச்சுட்டேன். நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் செடி வந்து வச்சு வளர்த்தாலும் அதுக்குன்னு கொஞ்சம் வெயில் வந்து தேவைப்படும். அந்த செடிக்குன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வெயில் வந்து தேவைப்படும். அப்படிங்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து கொண்டு போய் மாடியில் வந்து வச்சிடுறது. ஒரு நாள் ஃபுல்லுமே நல்லா வெயில் இருந்த பிறகு அப்புறம் மறுபடி கொண்டுட்டு வந்து இந்த புத்தர் ஸ்டாச்சுக்கிட்ட வந்து வச்சுருவேன்.
இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து எதுக்கு வைக்கிறேன்னா, சில நேரம் நம்ம வேலையா ஏதாவது இருப்போம். அப்போ தீபம் வச்சுட்டு இருக்கும்போது ஃபுல்லுமே அந்த திரியானது பார்த்திங்கன்னா நல்லா வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அது சில நேரம் அந்த புத்தர் சிலை வந்து வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து கருப்படிச்சிடும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வந்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேன்லாம் வீட்டில் வந்து உள்ளே தானே நம்ம வந்து ஹாலில் தானே வச்சுருக்கிறேன். அப்படிங்கிறபோது ஃபேன்லாம் சமயத்தில் வந்து போடுவோம். தம்பி பாப்பா வந்து போட்டுருவாங்க. அதனால் காற்றுலலாம் வந்து அணையவே அணையாது. எவ்வளோ காற்று அழைச்சாலும் ஓரளவுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து எரியும். அதுவுமே வந்து புத்தர் சிலைக்கிட்ட வந்து ஒரு தீபம் வச்சுக்கிட்டு, தீபம் வைக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக நான் வந்து அது விரும்பி அந்த செட் பண்ண இடம் தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல இனிமேல் தீபம் வச்சுட்டேன். அப்புறம் பூஜை அறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய பூக்கள்லாம் வந்து இருந்தது. அது எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா புது பூக்கள் எல்லாமே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, அக்கா நீங்கள் இந்த பச்சரிசியில் வந்து மாக்கோலம் போடுறீங்கல்ல, அது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் இல்லையா, அந்த இடம் ரொம்ப கஜ கஜன்னு இருக்கிற மாதிரிக்கவும் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது, புதுசாக நம்ம வந்து போட வேணாம் அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வந்து விட்டுருவேன். ஏன்னா அந்த பச்சரிசி நம்ம போடும்பொழுது சின்ன சின்ன எறும்புகள்லாம் வந்து நிறைய வந்து அதை வந்து எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நான் விட்டுருவேன். ஓரளவுக்கு வந்து அது எவ்வளோ நாளைக்கு எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் ஒரு 5 நாளைக்கு மேக்ஸிமம் இருக்கும். இந்த இப்போ வெள்ளிக்கிழமை நான் வந்து வச்சேன்னா அது எப்படியும் அடுத்த வியாழக்கிழமை வரைக்குமே வந்து வச்சுருவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பச்சரிசி விடுறதுக்கு காரணமே சின்ன சின்ன அந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் வந்து அந்த வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம விட்டுட்டோம்னா நிறைய எறும்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்ரும். அதன் பிறகு க்ளீன் பண்ணிவிட்டு புது பச்சரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு மாக்கோலம் வந்து போடுவேன். அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு வந்து மனசில் ஆசையாகவே இருந்துச்சு. நைட்டே வந்து வெற்றிலையெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நமக்கு வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை வந்து இருக்கும். அதனால் வந்து வெற்றிலைக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. எப்போதுமே வந்து வெற்றிலை வந்து வச்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்து சரி அதுக்கான வேலைகள் வந்து பார்த்துட்டேன். ஆனால் வந்து சொல்லுவாங்க வெற்றிலை தீபம் போடும்போது நிறைய தடங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் காலையில் வந்து தீபம் வந்து ஒரு 7 மணியை போல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் தீபம் வைக்கிறதுக்கு. அதுக்கு இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர்லாம் வந்து அந்த தீபம் வைக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வேலை விஷயமா கேட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்டையுமே பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு தீபம்லாம் வைக்கிறதுக்கு. தீபம்லாம் வச்சு விட்டுட்டு முருகரை நினச்சி வந்து ரொம்ப மனதார வந்து வேண்டினேன். நம்ம பூஜை அறையிலையாக இருக்கட்டும் சரி, நம்ம வெளியிலே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் வைக்கும்போது அந்த 5 தீபங்கள் வந்து வச்சு காட்டுறோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி வெளிச்சம் ரொம்ப நமக்கு வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். எதுக்கு பூஜை அறையிலலாம் அதிகமான தீபம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தீபம் வைக்க சொல்கிறாங்கன்னா, அந்த ஒளி வெளிச்சம் நமக்கு மைண்டுக்கு வந்து நிறைய ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து ஒரு 2-3 இடங்களில் வந்து தீபம் வச்சு நம்ம வழிபடுவது ரொம்ப நல்லது. நான் வந்து வெளியில் வந்து வாசலில் வந்து வைக்கிறேன் இல்லையா, அப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது யாராவது நெகட்டிவான ஒரு தாட்டோடு வந்தாங்கன்னா அந்த தீபத்தை பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து வரும். மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கு யாராவது பேசலாம் வருவாங்க சாயந்தர நேரத்தில். எங்கள் அத்தைக்கூட வந்து பார்த்திங்கன்னா பேச வருவாங்க. அப்போ வந்து ஈவினிங் தான் அதிகமாக எல்லாருமே வருவாங்கங்கிறதுனால இந்த தீபம் வந்து நான் வச்சு 2 ஊதுபத்தி வந்து வச்சு விட்டுருவேன். அவங்க எவ்வளோ நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனோடு நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே அவங்க மனசை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு என்ன சொல்கிறது, அந்த மனசை வந்து மாற்றிடும். அது வந்து நம்ம டெய்லிக்குமே தொடர்ந்து நம்ம வீட்டில் வந்து தீபம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, நான் நிறைய விளாகில் சொல்கிற மாதிரி தான் நிறைய விதமான நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேர்த்து கொண்டுட்டு வந்தே கொடுக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து சிரமப்பட வேண்டாம். 2-3 சிஸ்டர் கூட கேட்டாங்க, அக்கா பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் எத்தனை தீபம் வைக்கணும், எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து தீபம் வந்து வைக்கலாம். யாரும் சொல்கிறாங்க நம்ம கட்டாயப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு எப்போதுமே வைக்கக்கூடாது. நம்மளுடைய நாட்களில் தொடர்ந்து ரொட்டீனாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைகளை எதுவுமே ஒரு வேலையாக நீங்கள் வந்து செஞ்சீங்க. எதிர்பார்ப்பு வந்து வைக்க வேண்டாம். எப்போதுமே எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு டெய்லிக்குமே நீங்கள் வீட்டில் தீபம் வச்சுக்கிட்டே இருங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நிறைய வந்து நம்ம லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து ஊற்றிருந்தேன்.
வச்சுருந்தேன். நேற்று நைட்டு வந்து சாம்பார் வச்சுருந்தேன், டிஃபன் சாம்பார். அது வந்து இருந்தது. சரி சட்னிலாம் அரைக்க வேணாம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டை வந்து சூடு பண்ணிவிட்டு காலையிலேருந்து தோசை வந்து சாப்பாடு வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் பூண்டுலாம் போட்டு கொஞ்சமாக அந்த சில பேர் காரக்குழம்புன்னு சொல்லுவோம். நம்ம எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த காய்கறிகள்லாம் போட்டு வெறும் வெங்காயம் பூண்டுலாம் போடுறது பார்த்திங்கன்னா புளிக்குழம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை காரக்குழம்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதையுமே இன்றைக்கி வந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து சுண்டிடலான்னு சொல்லிட்டு, பீட்ரூட் நான் எப்போதுமே வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவேன். ரொம்ப உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்குமே தெரியும். ஆனால் அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவோம். அதுவும் இந்த பீட்ரூட்லாம் கட் பண்ணுறதுக்காகவே நான் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன். வாங்கி ஒரு 4-5 நாள் கிடக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கிடக்கும். அதன் பிறகு தான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிறதுக்கான வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, அப்புறம் கடுகு, வெங்காயம், காய்ந்த மிளகாய், அதன் கூட நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட்டையும் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விட்டுருக்கணும். அதன் பிறகு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு, தண்ணீர் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து தண்ணீர் சுண்டின பிறகு தேங்காய் பூ போட்டு இறக்கணும்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். பீட்ரூட்டுக்கு வந்து எப்போதுமே உப்பின் அளவு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து போடணும். ஏன்னா உப்பு வந்து அந்த பீட்ரூட் கிழங்குலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நண்டுலேயுமே அப்படி தான், நம்ம கம்மியாக தான் உப்பு போடணும். நண்டுமே வந்து உப்பு விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதுமாரி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் தண்ணீர் வந்து பீட்ரூட்டுக்கெலாம் எப்போதுமே ரொம்ப அதிகமாகலாம் வைக்கக்கூடாது. நம்ம அது வந்து ரொம்ப சுண்ட அது வந்து டேஸ்ட்டே வந்து மாறிடும். மினிமம் அது வந்து எந்த அளவுக்கு வேகுமோ நமக்கு ஒரு மனக்கணக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டோம்னா போதும். நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து சமையல்லாம் வந்து மனக்கணக்கு தான். அப்படி தான் நான் வந்து சமைப்பேன். சில பேர் அளவில் வந்து எடுத்து சமைப்பாங்க இல்லையா, தண்ணீர் வந்து இவ்வளோதுக்கு ஊற்றுனோம்னா இவ்வளோதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிக்கு நான் வந்து எனக்கு வந்து சமைக்க தெரியாது. அரிசிக்கு மாவு ஊற வச்சாலாம் அப்படி தான், இதுக்கு இவ்வளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சமைப்பேன். அந்த மாதிரிக்கு தான் எனக்கு வந்து சமையல். அதனால் வந்து ஓரளவுக்கு சமைப்பேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்க வந்து எந்த குறையுமே சொல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வந்து சமைச்சிருவேன். இதுதான் மதியம் சாப்பாடு அன்னைக்குன்னு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாதம் வந்து வச்சு விட்டுட்டு, அப்புறம் கடலை வந்து நம்ம அங்கன்வாடியில் வந்து கொடுப்பாங்க தம்பிக்கு. அது கொஞ்சம் ஒரு டம்ளரில் வாங்கிட்டு வந்து குழம்புல போட்டேன், நல்லா இருந்துச்சு. அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணிலாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் வந்து மிஷினில் வந்து போட்டுவிட்டேன். இது வந்து தம்பி பிறந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணினதுனால எங்கள் வீட்டில் வந்து வாங்கி கொடுத்தாங்க. துணிலாம் அதிகமாக துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். விலாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விலாகில் வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த விலாகு. வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி.